அதுல ஒரு காமெடி நான் சொல்றேன் கேட்டுக்கோங்க. அதாவது எல்லா கட்சிகளும் என்ன பண்ணுவாங்கன்னா வேட்பாளரை மக்கள்கிட்ட அறிமுகப்படுத்துவாங்க. இவங்க மட்டும்தான் வேட்பாளரை இவங்களுக்கே அறிமுகப்படுத்துவாங்க. அந்த அளவுலதான் வந்து போய்கிட்டு இருக்கு. அப்ப அந்த மாதிரி அறிவிக்கப்பட்ட ஒரு சில குரூப் இருக்கும்ல, யாருனே தெரியாத 2-3 பேரு, அவங்க எல்லாம் வந்து நம்ம கிட்ட ஒருமையில பதில் சொல்லிட்டு இருக்காங்க. அவனே இவனே புடுங்கினியா கிடுங்கினியா அப்படிங்கிற மாதிரி ஒருமையில. நம்மளும் வந்து அவளே இவளே நீ எல்லாம் பெரிய இவளா அப்படின்னு நம்மளால பேச முடியும். ஆனா எங்களுக்கு ஒரு தரம் இருக்கு, உங்களை மாதிரி தராதரமற்றவர்கள் நாங்கள் அல்லங்கிறனால இந்த மாதிரியான கருத்துக்களை எல்லாம் கடந்து போயிட்டு உங்க வன்மத்தை எவ்வளவு வேணாலும் வாந்திடுங்க. அது மட்டும் இல்லாமல் இன்னொரு சிலர் வந்து தர்க்க ரீதியாக பேசிக்கிறோம், திருநங்கைகளுக்கு எதிராக பாரிசாலன் பேசுகிறார் அப்படின்னு சொல்லி திரும்ப பழைய உருட்டுகளை எடுத்துக்கொண்டு உருட்டி கொண்டிருக்கிறார். அதுக்காக தான் நான் ஆரம்பத்திலே சொல்றேன், முதலில் வேட்பாளராக அறிவிக்கப்பட்ட திருநங்கை அவர்களுக்கு ஆதரவாக நின்ற நாங்கள் இந்த திருநங்கைக்கு மட்டும் நாங்கள் ஏன் எதிராக கருத்து பதிவு பண்றோம்னா, முதல்ல இருந்த திருநங்கையாக இருந்த தேவி அவர்கள் எல்ஜிபிடிக்யூவை ஆதரிக்கவோ இல்ல எல்ஜிபிடிக்யூ சார்ந்த செயல்பாடுகளை தன்னை அவங்க தனிப்பட்ட ரீதியாக ஆதரிக்கிறாங்க ஆதரிக்கல அதெல்லாம் நான் பேக்கல. அவங்க அதுல சார்ந்த செயல்பாடுல ஈடுபடாதவங்க. ஆனா இன்னைக்கு நீங்க அறிவிச்சிருக்கக்கூடிய அந்த வேட்பாளருங்கிறவங்க எல்ஜிபிடிக்யூ ஆர்கனைசேஷன்ல இருக்கிற ஒரு வேட்பாளர், அவங்க அதுல செயல்பட்டு கொண்டிருந்தவர்கள். அப்ப அதை வந்து நம்ம இதை வந்து எப்படி ஆதரிக்கிறீங்க அப்படிங்கணும். இன்னைக்கு வரைக்கும் வந்துட்டு என்ன இந்த அந்த இயக்கத்துடைய அந்த கூட்டத்துடைய ஒரு கொள்கையாக அவர்கள் சொல்வது என்னன்னா, நாங்கள் வந்து திருநங்கைகளை ஆதரிக்கிறோம், ஆனா வந்து ஓரண சேர்க்கையாளர்களே ஆதரிக்கல, இயற்கைக்கு முரணாக பார்ப்போம், நாங்கள் கொண்ட இயக்கம் வந்து அதை வந்து முன்னிலைப்படுத்தாது, அதை வந்து தூக்கி பிடிக்காதுன்னு சொல்லித்தான் அந்த கட்சியுடைய தலைவர் வந்து அறிவிப்பு கொடுத்திருந்தாரு. அதையும் நம்ம ஆதாரங்கள்லாம் எல்லா வீடியோ எடுத்து போட முடியாது, ஏன்னா ரிப்போர்ட் அடிச்சு தூக்குறானுங்க. அதனால அதெல்லாம் உங்களுக்கு தெரியும், ஒரு கான்டெக்ட் புரிஞ்சுக்கோங்க. எல்லாத்துக்கும் வீடியோ எதிர்பார்க்காதீங்க, வருது புது கண்டென்ட்டுக்கு வீடியோஸ் வருது, பட் எல்லாத்துக்கும் பழைய முன்னாடி சொன்னதுக்கெல்லாம் நீங்க வந்து எதிர்பார்க்காதீங்க. ஏன்னா ரிப்போர்ட் அடிச்சு தூக்குறதே பொழப்ப வச்சுட்டு உட்காந்துருக்காங்க, ஏன்னா வைக்கக்கூடிய கருத்துக்கு பதில் வரல, சோ தூக்குறாங்க. அப்ப இந்த குறிப்பிட்ட இரவி ஆர்கனைசேஷன்ங்கிறது வந்து எல்ஜிபிடிக்யூ சப்போர்ட் பண்ற ஒரு அமைப்பு தான், அந்த அமைப்பு வந்து எல்ஜிபிடிக்யூ ப்ரொமோட் பண்ற அமைப்பு தான், அது சார்ந்து செயல்படுற ஒரு அமைப்பு தான் அப்படின்னு நம்ம விமர்சிச்சிருந்தோம். அப்படிலாம் கிடையாதுங்க, அவங்க பேர்ல தாங்க எல்ஜிபிடிக்யூ, ஆனா அவங்க உண்மையாவே எல்ஜிபிடிக்யூக்கு அகேன்ஸ்டா செயல்படுறவங்க அப்படின்னு சொல்லி ஒரு தரப்பு முட்டு, அந்த தரப்பு முட்டுக்கு தான் நீங்க இந்த காணொலியில பதில் வரும். அதுக்கு முன்னாடி இன்னொரு தரப்பு ஒரு முட்டு கொடுத்துருந்துச்சு. அந்த முட்டு என்னன்னா, திருநங்கையை தாங்க ஆதரிக்கிறோம், ஓரண சேர்க்கையாளர்கள் ஆதரிக்கல அப்படின்னு சொல்றேன். இதுல திரும்பவும் நான் சொல்றது என்னன்னா, நீங்க ஆதரிக்கீங்கிறது இல்ல, உங்க வேட்பாளர் ஆதரிச்சிருக்காருங்க. ஏன்னா அவங்க ஆதரிக்கக்கூடிய ஒரு அமைப்புல தான் அவங்க இருக்கிறாங்க. அந்த அமைப்பு எல்ஜிபிடிக்யூ ட்ரஸ்ட்னு போட்டிருக்குது அப்படின்னா அது எல்ஜிபிடி எல்லாத்தையும் ஆதரிக்குதுங்கிறதுதான் பொருள். பேர்லயே வச்சுக்கிட்டு நாங்க ஆதரிக்கலன்னு மாத்தி பேசுவதுல இது மாத்தி நீங்க பேசிட்டு இருந்தீங்கன்னா ஏதாவது ஒரு கொண்ட கொள்கைக்கு உண்மையா இருங்க. சோ அது உண்மை இல்லாம நாங்க அதை ஆதரிக்கல நாங்க இதை ஆதரிக்கலன்னு மாத்தி பேச ஆரம்பிச்சுட்டாங்க. ஏன்னா நம்ம எக்ஸ்போஸ் பண்ணிட்டோம்.